பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த மே மாதத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலேயும் உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு, உம்மை நாங்கள் துதிப்பதற்கு, உம்முடைய சத்திய வசனத்தை தியானிப்பதற்கு எங்களை கூட்டி சேர்த்த உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நீ தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அறிந்த உள்ளத்தோடு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இணைந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ கண்ணோக்கி பார்க்கும். இந்த ஆராதனை துவக்கு முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்படுத்த நடத்தும். ஆண்டவரே, எந்த காரியத்துக்காக, எந்த நோக்கத்திற்காக நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்தில் வைக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும். இந்த ஆராதனையும் திருக்கரங்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கின்றோம். நீரை ஏற்று நடத்தும். பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து 329வது பாமாலையை பாடுவோம். முதல் 2 சரணத்தையும் கடைசி சரணத்தையும் பாடுவோம். அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவி கை மாறின்றி என்னை மூற்றும் ரட்சிப்பி தஞ்சம் வேண்டி நம்பி வந்தேன் திருப்பாதத்தில் பாவமன்னிப்பருள்வீர் இந்நேரத்தில். இயேசுநாதா நம்பி வந்தேன் தவறாமலே என்னை என்றும் தாங்கி நின்று காருமே. நாம் அமைதியாயிருந்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருக்கு விரோதமாக, அயலாருக்கு விரோதமாக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பிழைகளை ஆண்டவர் மன்னித்து அவருடைய மீட்பை நமக்கு அருளும்படியாக மனத்தாழ்மையோடு நம்முடைய குறைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவோம். ஆயக்காருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். சர்வ வல்லமை இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். அமர்வோம். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அத்தியாயம் 17ஆம் வாக்கியம் துவங்கி 28ஆம் வாக்கியம் வரை. யோவான் 11:17 முதல். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்றென்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும்
உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்னைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள் என்பதே படிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கும் இறைமக்களின் இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக. ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கொள்ளுதல், பிலீவிங் இன் தி ரிசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே, வளர்ச்சியிலே, பக்தியின் முதிர்ச்சியிலே வெளிப்படக்கூடிய ஒன்று. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை நம்புவது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தங்களுடைய மரணத்தை கண்டு அஞ்சாமல் விசுவாச பயணத்தை தொடர்வதிலே அந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாயினூர் விதவையின் மகள், யவீருவின் மகள், லாசருவுடைய உயிர்த்தெழுதல் ஆகிய 3 உயிர்த்தெழுதலின் சம்பவங்கள் நாம் நற்செய்தி பகுதிகளிலே நாம் படிக்கின்றோம். இந்த 3 உயிர்த்தெழுதலும் இயேசுவானவர் அவர் ஊழியத்தின் பாதையிலே அவர் நடப்பித்து காண்பித்த உயிர்த்தெழுதலின் சம்பவங்கள். இந்த 3 உயிர்த்தெழுதல்களும் திருமறையின் வரலாற்றிலே சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த லாசருவுடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு நற்செய்தி பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசரு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பராக இயேசுவானவருக்கு இருந்தவர். மார்த்தாள் மரியாள் குடும்பத்திலே இயேசுவானவர் நட்பு கொண்டிருந்தார். லாசருவுடைய மரணத்தை கேள்விப்படுகின்றார். லாசரு நித்திரையாய் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். இருப்பினும் அங்கு அவர் செல்லுகின்றார். சென்று லாசருவுடைய இல்லத்திற்கு அருகாமையில் செல்லுகின்ற பொழுது மார்த்தாள் எதிர்கொண்டு சென்று இயேசுவினிடம் சம்பாஷிக்கின்றார். நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இங்கு இந்த மார்த்தாளுடைய பற்றுறுதியை நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவருடைய பிரசன்னம் எந்த விதத்திலும் தீங்கை விளைவிக்காது என்ற அபாரமான ஒரு நம்பிக்கையை மார்த்தாள் கொண்டிருந்தார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசுவானவர் அவர் நம்பிக்கைக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கின்ற ஆண்டவராக அவர் சொல்லுகின்றார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இந்த உரையாடல் நம்பிக்கையின் உரையாடல், விசுவாசத்திற்கு உந்துதல் தரக்கூடிய உரையாடல். மார்த்தாள் இயேசுவின் மீது கொண்டிருந்த பற்றுறுதி, இயேசுவானவர் மார்த்தாள் மீது கொண்டிருந்த அன்பு. ஆக இந்த லாசரு உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அவர் சொன்ன பொழுது
மார்த்தாள் மிகவும் அழகாக இறையில் படித்தவளைப் போல பதில் கூறுகின்றாள். உயிர்த்தெழுந்து நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கின்றேன் என்றாள். ஆண்டவரே, நீர் சொல்லுவது கடைசி கால சம்பவங்கள், எஸ்கட்டான், எஸ்கட்டாலஜி என்று சொல்லுகிறோமே, இப்படிப்பட்ட கடைசி காலத்தினுடைய சம்பவங்கள் தானே. அப்பொழுது அவரும் என் சகோதரனும் கடைசியிலே கடைசி கால சம்பவத்திலே உயிர்ப்பிப்பான் என்று நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது இயேசுவானவர் மார்த்தாளை நோக்கி நம் அனைவருக்கும் கிறிஸ்தவ விசுவாச பயணத்திலே இருக்கக்கூடிய விசுவாச வாக்கியமாக ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று மார்த்தாளை நோக்கி கேட்கின்றார். அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆக இந்த சம்பவத்திலே மார்த்தாள் தன்னுடைய பற்றுறுதியை மிகவும் அபரிவிதமாக பற்றி கொண்டு இயேசுவினிடத்திலே உரையாடி தன்னுடைய பதிலையும் தன்னுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்யக்கூடிய நிலையிலே இயேசுவானவரிடம் பதிலை பெற்றுக்கொள்வதை பார்க்கின்றோம். ஆக இயேசுவானவர் மார்த்தாளிடம் சொல்லுவது, உன்னுடைய சகோதரன் அதாவது லாசரு உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி லாசருவை உயிர்ப்பிக்க செய்கின்ற ஆண்டவரை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா நிலைகளிலும் நாம் நம்பி பின்பற்றுகின்ற பொழுது உயிர்த்தெழுதல் உண்டு என்கின்ற நிச்சயத்தை அவர் நமக்கு கொடுக்கின்றவராகவே இருக்கின்றார். மரணம் என்பது நம்முடைய வாழ்வின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் துவக்கமாகவே நாம் பார்க்கின்றோம். இதை இந்த 3 உயிர்த்தெழுதலின் சம்பவங்களில் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலின் சம்பவத்திலும் நிகழ்விலும் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம். மரணம் நம்முடைய வாழ்வின் முடிவு அல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் துவக்கமாக பார்க்கின்றோம். லாசருடைய வாழ்விலும் கூட கல் புரட்டப்பட்டு கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு லாசரு புதிய உணர்வை பெறுகின்றார், புதிய வாழ்வை பெறுகின்றார். எனவே இந்த நிகழ்வின் வழியாக மார்த்தாளுடைய பற்றுறுதியும் மரியாளுடைய பற்றுறுதியும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையுமாக நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கும் அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்கள் 4வது அத்தியாயத்திலே சூனேமியாளுடைய மகனை எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு கொண்டு வருவது. இந்த சூனேமியால் யார்? சூனேம் ஊரை சேர்ந்தவள், குழந்தை இல்லாமல் இருந்தவள், நல்ல ஒரு செல்வம் மிகுந்த ஒரு பெண். எலிசா தீர்க்கதரிசிக்காக தன்னுடைய வீட்டிலே ஒரு மேலறையை ஆயத்தம் செய்து எலிசா எப்பொழுதெல்லாம் வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அந்த சூனேமியாளுடைய இல்லத்தின் மேலறையிலே தங்குவதற்கு ஒழுங்கு செய்தார். சூனேமியாளுக்கு வயது மிகுந்த கணவர் இருந்தார். இவ்விருவருக்கும் குழந்தை இல்லை. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சூனேமியாளை பார்த்து, வரப்போகின்ற ஆண்டிலே இதே நாளிலே நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று சொல்லி செல்லுகின்றார். அது நடைபெறுகிறது. அந்த குழந்தை, அந்த மகன் இறந்து போகின்றார். எலிசாவிடம் அந்த செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது. எலிசா சூனேமியாளுடைய இல்லத்திற்கு வந்து சூனேமியாளுடைய இறந்து போன மகனை உயிரோடு எழுப்புகின்றார். இதுதான் இந்த நிகழ்வு. இதிலே நாம் படிக்கின்ற பொழுது இந்த சூனேமியாளுடைய
சோர்வின்மையை நாம் பார்க்கின்றோம். உரையாடுவது மட்டுமல்ல, எலிசாவிடம் அவள் கேட்கின்றார், ஏன் இந்த அருட்கொடை எனக்கு? இந்த அருட்கொடையை கொடுப்பதை போல கொடுத்து எடுத்துக்கொள்வதற்காகவா? இந்த அன்பளிப்பாய் கடவுள் கொடுத்த இந்த அருமையான மகனை நான் இழந்து போனேனே, என் மகன் இறந்து போயிருக்கின்றாரே என்று சொன்ன பொழுது எலிசா வருகின்றார். வந்து அந்த மகன் மீது படுத்து அந்த மகனோடு இருந்து அந்த மகனை உயிர்ப்பிக்கின்ற நிகழ்வு. விடா முயற்சி. நம்முடைய விசுவாசத்திலே பல நேரங்களிலே சோர்வு ஏற்படலாம். பல நேரங்களிலே ஏன் இந்த சோதனை என்ற கேள்விகள் வரலாம். ஏன் எனக்கு இந்த வேதனைகள், ஆபத்துகள், விபத்துகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், வலிகள் என்றெல்லாம் நாம் நினைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு மிகுந்த ஒரு விசுவாச உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கின்றோம். சூனேமியால் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. சூனேமியால் எலிசாவிடம் மன்றாடுகின்றார். எலிசாவிடம் தன்னுடைய கோரிக்கையை முன்னிறுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அந்த கோரிக்கை எப்படிப்பட்ட கோரிக்கை என்று சொன்னால், இந்த மகனை கண்டிப்பாக உயிர் பெற செய்ய வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையிலே உறுதியாக நின்ற இந்த சூனேமியால், இந்த சூனேமியாலுக்கு இந்த மகன் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு கொடுக்கப்படுகின்றார். அறை வீட்டில் எலிசா அவன் மேல் குப்புறப்படுத்து அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று படிக்கிறோம். எனவே உயிரற்ற ஒரு மகனை உயிர்ப்பிக்க செய்த தீர்க்கதரிசி எலிசா. இந்த உயிரற்ற மகனை உயிர்ப்பிக்க செய்த தீர்க்கதரிசி எலிசா எதற்காக செய்கின்றார்? சூனேமியால் கடவுளுடைய தீர்க்கதரிசியை வரவேற்றாள், ஏற்றுக்கொண்டாள், உபசரித்தாள், ஒரு தனி அறை ஆயத்தப்படுத்தினாள், முகம் கோணவில்லை. இதன் மூலமாக விசுவாசத்திலே சூனேமியால் வளர்ந்தாள், விசுவாசத்திலே முதிர்ச்சி அடைந்தாள். கண்டிப்பாக எலிசா கடவுளுடைய மனிதர், இதை நடத்த முடியும், என் மகனை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும் என்ற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். எனவே விசுவாசத்திலே உறுதியாக தரித்திருந்த சூனேமியால் தன் மகனை இழந்த பட்சத்திலும் கூட உயிர்ப்பிக்க செய்த எலிசா, தன் மகனை உயிர்ப்பிக்க செய்த எலிசா அதன் வழியாக சூனேமியாலுக்கு அதை ஒரு அருட்கொடையாக மறுபடியும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியோரே, நம்முடைய வாழ்விலும் கூட இந்த விசுவாசம் அவசியம். நம்முடைய வாழ்விலும் கூட எப்பொழுதும் எதை கண்டும் சோர்ந்து போகாதபடி, கலங்காதபடி, திகையாதபடி, பயப்படாதபடி நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது பாரத்தை போட்டு இந்த கடவுளுடைய மனிதராகிய கடவுளுடைய தீர்க்கராகிய எலிசா எவ்வாறாக மகனை திரும்ப சூனேமியாலுக்கு கொடுக்கின்றாரோ, அதே போல ஒருவேளை இந்த சூழமைவிலே உயிரற்று இருக்கக்கூடிய மக்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருச்சபை அப்படியாக இயங்க வேண்டும். வாழ்வு மறுக்கப்பட்டு, வாழ்வு இழக்கப்பட்டு, ஒருவேளை வாழ்வே அர்த்தமில்லாமல் இருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலை தரக்கூடியதாகவும், மற்றவருடைய விசுவாசம் அதன் மூலமாக பெருக பண்ணக்கூடியதாகவும் இருக்க நாம் வழிவகுப்போம். எல்லா நிலையிலும் நாமும் சோர்வற்றவர்களாக வாழ்வோம். அன்பிற்குரியோரே, லாசருவுடைய உயிர்த்தெழுதல், சூனேமியாளுடைய மகனுடைய உயிர்ப்பிப்பு, இவை அனைத்தும் நம்முடைய விசுவாசத்திற்கு உந்துதல் தரக்கூடிய நிகழ்வுகளாக நாம் பார்க்கின்றோம். நம்முடைய விசுவாச பயணத்திலே நாம் எப்பொழுதும் மரணத்தை கண்டு அஞ்சாதபடிக்கு சிலுவையை பார்த்து சத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நாளும் இழப்புகளை நம்மை தாக்குகின்ற பொழுதெல்லாம் கூட
ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சியாக நமக்கு இருப்பதினாலே எதை குறித்தும் அஞ்சாதபடிக்கு நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் தொடருவோம். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்டதான ஒரு சத்துவத்தையும் தைரியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். கேட்ட செய்தியின் அடிப்படையிலே நாம் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையின்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரினுரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபைக்கான அறிவிப்புகள். இன்று மாலை 4 மணி துவங்கி 6 மணி வரை சந்தா உரைகள் படைக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆலயத்திலே வந்து படைக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். மாலை 4 மணி துவங்கி 6 மணி வரை இங்கு சேகரத்தினுடைய அலுவலர்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சந்தா உரைகளை படைக்கவும். தோத்திர காணிக்கைகளை, பிறந்த நாள், திருமண நாள் போன்ற காணிக்கைகளை கொண்டு வருகிறவர்களும் கொண்டு வந்து படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பொதுவான காணிக்கையும் காணிக்கை பெட்டியிலே செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விடுமுறை வேதாகம பள்ளி ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கு சேகர குழு கூட்டத்திலே திட்டமிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற மே மாதம் 21ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இந்த ஆன்லைன் VBS நடைபெறும். இதிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க விரும்புகின்ற வாலிபர்கள் தயவு செய்து உங்கள் பெயர்களை நீங்கள் இயக்குநர்களிடத்திலே கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். பாடல் பாடக்கூடியவர்கள், நடனம் ஆடக்கூடியவர்கள், பப்பட்ஸ் வைத்து பிள்ளைகளுக்கு கதை சொல்லக்கூடியவர்கள், நம்முடைய தாய் சபையில் மட்டுமல்ல கிளை சபையில் இருக்கின்றவர்களும் நீங்கள் தொலைபேசி மூலமாக இயக்குநர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். இயக்குநர்களாக திரு டேனியல் ராஜசேகர் அவர்களும் திரு ஜென்கின் ஜாஷுவா அவர்களும் திருமதி ரோசி வினோத் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த 3 இயக்குநர்களிலே ஒருவரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பெயர்களை கொடுக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். இயக்குநர்கள் பிறகு உங்களுக்கென்று ஒரு திட்டமிடும் கூட்டத்தை கூட்டி அதை நடத்தி உங்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் சொல்லுவார்கள். எனவே உங்கள் பெயர்களை இந்த மிக முக்கியமான விடுமுறை விவிலிய பள்ளி சிறுவர் ஊழியத்திலே நீங்கள் பங்களிப்பை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மறு அறிவிப்பு வருகின்றவரை நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் நடைபெறும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். திருமண அறிவிப்பு. நமது திருச்சபையை சேர்ந்த காலம் சென்ற சாம்சன் மோசஸ் பீட்டர், திருமதி சாந்தி சாம்சன் என்பவரின் மகன் திரு ஜெரிமையா சாம்யல் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை கிறிஸ்துநாதர் ஆலயம் வண்ணாரப்பேட்டை சேகரத்தை சேர்ந்த திரு ஆறுமுகம் என்கிற ஆசிர்வாதம், திருமதி பொன் செல்வி என்பவரின் மகள் செல்வி லேக்கா இவாஞ்சலின் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை சேகர ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. நமது திருச்சபையை சேர்ந்த திரு ராஜசேகர், திருமதி ஆர் ஹெலன் வயலட் என்பவர்களின் மகள் செல்வி CR எப்சிபா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை இம்மானுவேல் ஆலயம்
தண்டலம் குன்றத்தூர் குருசேகரத்தை சேர்ந்த திரு எஸ்.எம். கிப்சன் பால், திருமதி ருக்மணி என்பவரின் மகன் திரு ஜி. சுகந்த் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை சேகர ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதல் அறிவிப்பு. நமது திருச்சபையை சேர்ந்த அருட்திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன், அருட்திரு இந்திரா பால் என்பவரின் மகள் டாக்டர் திவ்ய பிரசன்னா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை தூய மரியன்னை ஆலயம் வெள்ளூர் பேராயம் ராணிப்பேட் குருசேகரத்தை சேர்ந்த திரு மார்ட்டின் டேனியல், திருமதி செல்வகுமாரி டேனியல் என்பவரின் மகன் டாக்டர் லோய்சன் நேத்தன் டேனியல் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை சேகர ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதல் அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பெற்றோருக்காக நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளைகளுடைய திருமணம் உம்முடைய தலைமைத்துவத்தின் கீழாக சீராக சிறப்பாக நேர்த்தியாக நடைபெற நெற்கிருபை செய்யும். பொருட்தேவைகள் பொருளாதார தேவைகளை சந்தியும். மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரே, திருமணம் என்கின்ற ஒரு பரிசுத்த நியமனத்திலே இவர்கள் இணைக்கப்பட நெற்கிருபை செய்யும். ஆட்கொள்ளும், ஆசிர்வதியும், பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் பல நேரங்களிலே உயிரற்ற மக்களாக வாழ வேண்டுமே என்ற சூழமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லாமல் உம்முடைய உயிரோட்டத்தை பெற்றவர்களாக, உயிர்ப்பின் அனுபவத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க நெற்கிருபை செய்யும். ஆண்டவரே, திருச்சபையிலே சமுதாயத்திலே மக்கள் தங்கள் வாழ்வை இழந்து காணப்படுகின்ற பொழுது நாங்கள் சுவாமி அவர்களை உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய ஒரு நிலையை நீர் உருவாக்கி தரும்படியாக செபிக்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாச உந்துதலை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, மற்றவருடைய வாழ்விலே உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்க்கால்களாக, அடையாளங்களாக நாங்கள் வாழ கிருபை செய்யும். சபை மக்கள் அனைவரையும் உமது பலத்த கரங்களுக்குள்ளாக தருகிறோம். கொரோனா தொற்று காலங்களிலே அனைத்து மக்களையும் பாதுகாத்து நீர் கரம்பிடித்து வழிநடத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளின் ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே உலகத்திற்குள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.